முதலமைச்சர் விஜயின் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் இன்று வரை 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் அவற்றுடன் இணைந்துள்ள மது கூடங்களும் மூடப்பட்டுள்ளன. மீதமுள்ள மதுபான கடைகளை மூடுவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மதுபான கடைகளை மூட துரித நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இன்று வரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றனர். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்தவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அருகில் உள்ள கடைகளில் பணியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மதுபான கடைகளையும் இரவு 10 மணிக்கு மூட வேண்டும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை மேற்கொண்டு உள்ள நிலையில் இன்று வரை 436 மதுபான சில்லறை விற்பனை கடைகளும் அவற்றுடன் இணைந்துள்ள மதுக்கூடங்களும் மூடப்பட்டு உள்ளன. மீதமுள்ள மதுபான கடைகளை மூடுவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மதுபான கடைகளை மூட துரித நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இன்று வரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு இருக்கின்றனர். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்தவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அருகில் உள்ள கடைகளில் பணியமர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து மதுபான கடைகளும் இரவு 10 மணிக்கு மூட வேண்டும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருக்கிறார்.